கால பைரவர் தான் வந்து நம்மளுடைய கணக்குகளை பாவ கணக்குகளை வந்து எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கருங்காலியை பயன்படுத்தினா ஒன்ஸ் ஒரு மாலை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து லைஃப் டைமே கிடையாது. நமக்கு தான் லைஃப் டைம் இருக்கு, பட் அந்த வுட்டுக்கு லைஃப் டைம் கிடையாது. அதை நம்ம வந்து லைஃப் ஃபுல்லா யூஸ் பண்ண நமக்கு அடுத்த தலைமுறைகளும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பக்கவாதம் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து கருங்காலியை வந்து ஒரு ஸ்டிக்கா அவங்க கையில கொடுத்து வைக்கிறது, மாலைகளை அவங்கள போட சொல்றதெல்லாம் வந்து கருங்காலியை பயன்படுத்தினா நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் சரி, கெட்ட சக்திகளும் சரி நமக்குள்ள வந்து கருங்காலி மரத்துக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியால போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது அதிகமான வந்து இப்ப கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் சொல்றோம். அந்த பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய. ஆனா ஒரு சின்ன பொருள் கூட கருங்காலியில் நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம வந்து பெரிய பெரிய திருமணத்திற்கு வந்து செவ்வாய் பகவான் நம்ம திருமணத்துக்காக கண்டிப்பா பார்ப்போம். இப்ப குழந்தையின்மைன்னு போனோம்னா நீங்க வந்து செவ்வாய் பகவானை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முருகர் கிட்ட போய் வேண்டிக்கங்க உங்களுக்கு வீடு வேணுமா அப்படின்னு எதை நீங்க கேட்டாலும் உங்களுக்கு சுத்தி முத்தி அவங்க சொல்ற பதில் வந்து முருகர் கிட்ட போய் நிற்கும். அவருடைய மரமா இந்த கருங்காலி நம்ம பயன்படுத்தும் போது பிரபலங்கள் வந்து வெற்றி அடைறதுக்கு சூட்சமமா தான் இதை பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தினா ரொம்ப அழகா வெற்றி அடையலாம். அதை வந்து மக்கள் வந்து மரங்கள் தான் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து மூலாதாரமாக இருக்குது. அதனால தான் வந்து மரங்களை வந்து தலவிருட்சமாக வந்து அந்த காலத்திலே வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ தலவிருட்சத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து கருங்காலி, வில்வ மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக தலவிருட்சத்தில் ஒரு மரம் தான், மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மாலை தான். இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து கருங்காலி வந்து இருக்கிற தலவிருட்சங்கள் ரொம்ப கம்மி தான். கருங்காலியுடைய பயன்கள் பழைய காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது. அது வந்து நம்ம வாழ்வியலோடய அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எல்லாம் மாறின மாதிரி வந்து அந்த கருங்காலி வந்து நாளடைவில் வந்து மறைஞ்சி போயிடுச்சு. இப்போ அதனுடைய விஷயங்கள் வந்து மீடியா மூலயமா நிறைய வந்து பேசப்படுறதுனாலையும் சினி ஃபீல்டில் நிறைய பேர் அணியிறதுனாலையும் பிரபலங்கள் இவங்க என்ன அணிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி நம்ம பார்க்கும்போது வந்து கருங்காலி போட்டிருக்காங்க, அப்போ அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தேடும்போது வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரியும் போது இந்த கருங்காலியை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு மக்கள் வந்து இப்போ அதிகமாக இப்போ வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து ருத்ராட்சம், துளசி இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அதை விட அதிகமாக இப்போ கருங்காலி வந்து ஓலைச்சுவடிகள்லேயே கருங்காலியை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து அவையும் வந்து அவங்களுடைய பாடல்களில் வந்து கருங்காலியை பற்றி சொல்லியிருக்காங்க. பழங்காலத்தில் வந்து கருங்காலி பயிலன்னு சொல்லி திட்டுவாங்க. அது என்னன்னு கேட்டால் அவ்வளோ உறுதியாக இருக்கிறது அவங்க. அது மாதிரி இந்த உறுதித்தன்மைக்கு வந்து எடுத்துக்காட்டாக தான் நம்ம கருங்காலின்னு சொல்லுவோம். இந்த கருங்காலி வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது வந்து நிறைய எதிர்ப்பு சக்திகளையும் சரி, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் சரி, இது நேரடியாக ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து மரங்கள்லேயே கருங்காலிக்கு தான் இருக்குது. அது வெப்பமான இடத்துல வளர்ந்தாலும் அதனுடைய நீரை வந்து வெப்பமாக மாற்றி அது வந்து கதிர்வீச்சாக மாற்றி பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் நேரடியாக ஈர்க்கிறதுனால வந்து இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப அபரிதமான வந்து சக்தி இருக்குது. ஒன்ஸ் ஒரு மாலை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து லைஃப் டைமே கிடையாது. நமக்கு தான் லைஃப் டைம் இருக்குது, பட் அந்த வுட்டுக்கு லைஃப் டைம் கிடையாது. அதை நம்ம வந்து லைஃப் ஃபுல்லா யூஸ் பண்ண நமக்கு அடுத்த தலைமுறைகளும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த வுட்னுடைய தன்மை எப்பயுமே மாறாது. இது வந்து மாலைகளா பயன்படுத்தலாம், பிரேஸ்லைட்ஸ் மாதிரி வருது, இந்த மாதிரி வலையெல்லாம் பெண்கள் பயன்படுத்தலாம். தாயத்தா வருது, அது வந்து பெண்கள் தாலியிலையும் அணிஞ்சிக்கலாம், உடல்லையும் அணிஞ்சிக்கலாம். இந்த பக்கவாதமெல்லாம் வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து கருங்காலியை வந்து ஒரு ஸ்டிக்கா அவங்க கையில கொடுத்து வைக்கிறது, மாலைகளை அவங்கள போட சொல்றதெல்லாம் வந்து அதுலேருந்து அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கான ஈஸியான வழிமுறைகளாக வந்து இது பயன்படுது. இப்போ வந்து மேஷமும் விருட்சகம் செவ்வாயுடைய ஆதிக்க வீடு. இப்போ அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதெல்லாம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வரும். இந்த செவ்வாய் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து செவ்வாயினுடைய வந்து ஆதிக்க மரம் ஒன்று இது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ விருட்சிக ராசி அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் கருங்காலியை வந்து வளர்க்கலாம், கருங்காலியை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ராசிக்காரர்கள் போடும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகும். மற்ற எல்லா ராசிக்காரர்களும் போடும்போது வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாயினால ஏற்படக்கூடிய வந்து இப்போ வந்து குழந்தையின்மையும் சரி, திருமண தடைகளும்,
அதே மாதிரி வந்து தொழிலில் வெற்றி, சகோதரர் மூலயமா பிரச்சனை இருக்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்பயுமே ஒரு மனப்பதட்டமும் பயமும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனப்பதட்டம் பயம் இருக்கிறவங்க வந்து இதை பயன்படுத்தும். செவ்வாய்க்கு வந்து இப்போ செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பரிகாரமே பண்ண வேண்டாம். இந்த கருங்காலி அவங்க பயன்படுத்தினாவே அந்த செவ்வாய் தோஷம் அவங்களுக்கு நீங்கிடும். இப்போ வந்து செவ்வாய் கருங்காலி மரத்தில் வந்து பைரவர் இருக்காரு. இப்போ வந்து பைரவர்னா என்னன்னு கேட்டால் நம்ம கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின்ற தேடல் மக்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ கால பைரவர் தான் வந்து நம்மளுடைய கணக்குகளை பாவ கணக்குகளை வந்து எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கருங்காலியை பயன்படுத்தினா நம்மளுடைய வந்து கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து முருகரை வந்து வேண்டி முருகர் வழியில் வந்து நடக்கிறவங்களுக்கும் வந்து அந்த கர்மா வந்து கழியும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த கருங்காலியை பயன்படுத்தினா நம்மளுடைய கெட்ட எண்ணங்களும் சரி கெட்ட சக்திகளும் சரி நமக்குள்ள வந்து கருங்காலி மரத்துக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியால போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது அதிகமான வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து வச்சிருக்கிற ஒரு மரம். அந்த காலத்துல வந்து முனிவர்கள்லாம் வந்து இந்த தண்டத்தை வந்து இப்படி வச்சு இது மந்திர உச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சக்தியை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும். அந்த கருங்காலி நம்ம கையில வச்சுக்கும் போது நம்மளுக்கு பலத்தை வந்து கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்காங்க. அவர் முதல்வரும் அந்த பலத்துக்காக தான் வந்து அதை வச்சிருப்பேன். அதே மாதிரி நம்மளுக்கு பயம் இருக்கு, நடுக்கு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதை பயன்படுத்தலாம். இப்போ கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள்லாம் சொல்கிறேன். அந்த பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய அருமருந்தாக பயன்படுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து மருத்துவமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம வந்து அதாவது சகல தோஷங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தோஷங்களும் சரி குழந்தைகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அந்த காலத்தில் வந்து பொம்மைகள்லாம் வந்து கருங்காலியில் இருந்தது. குழந்தைகள் கடித்து சாப்பிடும்போது வந்து அதை கடிச்சு துப்புறாங்கன்னா அதில் இருக்கிற துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த இது வந்து அவங்களுக்கு உள்ளே போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்பயும் குழந்தைகளுக்கு வந்து அந்த மரப்பாச்சி பொம்மைகள்லாம் வருது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா இது எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன பொருள் கூட கருங்காலியில் நம்ம பயன்படுத்திட்டோம்னா நம்ம வந்து பெரிய பெரிய வெற்றிகளை வந்து ரொம்ப எளிதாக அடையக்கூடிய வந்து சூட்சம சக்தி வந்து இந்த மரத்துக்குள்ளே இருக்குது. இதனுடைய வந்து எல்லாரும் சொல்கிற வீடியோக்களை வந்து பார்க்குறாங்களே தவிர இது உண்மையாகவே இதுக்குள்ளே என்ன சூட்சம் இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து பயன்படுத்துது. அதாவது நிறைய பேர் சொல்கிறத கேட்டு வந்து இவங்க பயன்படுத்தலாம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் பயன்படுத்தினா ரொம்ப அதீதமான வெற்றிகளை வந்து ரொம்ப எளிதாக தரக்கூடிய வந்து ஒரு பொருள் தான் இந்த கருங்காலி. அதனால எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இப்போ உண்மையான கருங்காலி மாலைனா வந்து அதுக்கு ரொம்ப அடர்த்தி அதிகம். கருங்காலி வந்து ஒரு சின்ன மணி வந்து ஈவன் ஒரு மாலையில போட்டிருக்கிற மணி நம்ம தண்ணிக்குள்ள போட்டால் கூட அது முழுகிடும். நம்ம உட்டு வந்து எதுவுமே வந்து மிதக்காது இல்லையா, பட் கருங்காலி வந்து சின்ன ஒரு உட்டை போட்டால் கூட தண்ணிக்குள்ள போயிடணும். அதுதான் பியூரிட்டி. இப்போ வந்து நீங்க தேய்ச்சி பாருங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. வேற ஏதோ ஒரு மரத்துக்கு வந்து உள்ள கருப்பாவே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மரம் எனக்கு தெரியல. ஆனா வந்து நம்ம அது மாதிரி உரசி பார்த்து வாங்குறது அதெல்லாம் விட தண்ணியில செக் பண்ணி வாங்கினோம்னா அது வந்து பியூர் கருங்காலி தான். தண்ணியில மூழ்கிடணும். ஆமா, எல்லா கட்டையும் மிதக்கும் இல்லையா தண்ணியில, கருங்காலி மிதக்காது, மூழ்கிடும். ஆமா ஆமா. திருமணத்திற்கு வந்து செவ்வாய் பகவான் நம்ம திருமணத்துக்காக கண்டிப்பா பார்ப்போம். இப்போ குழந்தையின்மைன்னு போனோம்னா நீங்க வந்து செவ்வாய் பகவானை போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முருகர் கிட்ட போய் வேண்டிக்கங்க உங்களுக்கு வீடு வேணுமா அப்படின்னு எதை நீங்க கேட்டாலும் உங்களுக்கு சுத்தி முத்தி அவங்க சொல்ற பதில் வந்து முருகர் கிட்ட போய் நிற்கும். அவருடைய மரமா இந்த கருங்காலி நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஜாதக ரீதியா அந்த காரகத்துவம் நம்மளுக்கு வரும். அந்த காரகத்துவங்கள் வந்து நாங்க ஒரு 4-5 சொல்றோம். ஆனா வந்து 1000 காரகத்துவங்கள் இருக்கும். அவ்வளவும் நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு வந்து அது பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பல வெற்றிகளை நம்ம ரொம்ப எளிதாக அடைய முடியும். பிரபலங்கள் வந்து வெற்றி அடையத்துக்கு சூட்சமமாக தான் இதை பயன்படுத்துறாங்க. இதை பயன்படுத்தினா ரொம்ப அழகாக வெற்றி அடையலாம். அதை வந்து மக்கள் வந்து அதாவது எல்லாரும் எளிமையாக வாங்கிக்கிற வகையில் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு குறிப்பான விஷயம் சொல்லணும்னா வந்து கருங்காலியை வந்து டைரெக்டாக மரமாக வாங்கி நம்ம வந்து கடையிலிருந்து வாங்கி போட்டால் இந்த கருங்காலி வேலை செய்யாதுன்றது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம். எங்கேயா இருந்தாலும் இது ஆன்மீகமாக இது சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குற இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வாங்கி பயன்படுத்தணும். ஆமாம், அந்த மாதிரி கருங்காலி நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த கருங்காலிக்கு உண்டான தன்மை வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். அது இல்லாமல் நான் ஒரு அப்படியே கடையில் வாங்கி போட்டால் அதனுடைய மகத்துவம் என்ன உண்மைத்துவம் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம வாங்கி போட்டால் அது கருங்காலியாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கி அணியும் போது ரொம்ப அற்புதமான பலன் நம்மளுக்கு கிடைக்கும்.